எதிர்த்து பேசிட்டு சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் நண்பர்களே. அமெரிக்க தேர்தல் தொடர்பாக பேசுவதாக திட்டமிடப்பட்ட இந்த நிகழ்ச்சி என்பது பிரதமர் மோடியினுடைய அறிவிப்பின் காரணமாக இப்ப இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனையாக இருப்பதால் இது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு முன்னதாக சொன்னது போல நிறைய மீம்ஸ் இது தொடர்பாக வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா கவுண்டிங் ஓட்ஸ், இந்தியா கவுண்டிங் நோட்ஸ் என்று வந்தது போலவே இன்னொரு நண்பர் ஒரு மெசேஜ் செய்திருக்கிறார். அவருடைய சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தான் சிரமத்துக்கு வருந்துகிறோம்னு சொல்லுவாங்க, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இப்படி சொல்லுதே அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதே போல நிறைய இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்போது நம்முடைய நிருபர்கள் பல இடங்கள்ல மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து, சாமானியர்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நமது நிருபர், நமது செய்தியாளர் அருண் இருக்கிறார். அருண், அங்க இருக்கிற நிலவரத்தை சொல்லுங்க. பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த பயணிகள் எந்த விதமான சிரமங்களை மேற்கொள்கிறார்கள்? கார்த்திகை செல்வன், இப்போது நான் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு மற்றும் ஓட்டுநர் மற்றும் கண்டக்டருக்கெல்லாம் இந்த மாதிரி மத்திய அரசோட ஒரு அறிவிப்பே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம பார்த்த பிறகு தான் பாதி மக்களுக்கு மத்திய அரசு இப்படி அறிவிச்சிருக்கா அப்படின்ற விஷயமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள்லாம் 500 மற்றும் 1000 ரூபா நோட்டுகளை கொடுத்து டிக்கெட்டுகளை வாங்கிட்டு தான் இருக்காங்க. பாதி மக்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட ஒரு பயணி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மத்திய அரசு இன்னைக்கு நைட்லேருந்து 500 மற்றும் 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் கும்பகோணம் போகிறதுக்காக கிளம்பி வந்தேன். 10:30 மணி வண்டி. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி 500 1000 லைவில் போயிட்டுருக்கு, செல்லாது அப்படின்றாங்க அப்படின்ட்டு. பட் என்னால் ஆட்டோ கூட இப்போ சேஞ்ச் கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போது 100 ருபீஸ் இருக்குது பேலன்ஸ். பார்த்தீங்கன்னா மற்றபடி 1500 தான் இருக்குது. எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்ன மாற்றுறது அப்படின்னு தெரியல. இங்கே நான் இது வரைக்கும் ஒரு 10-15 கடைக்கிட்ட கேட்டுட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் இது மாதிரி டக்குன்னு டைம் கொடுக்காம பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது ஃபேக்கா உண்மையா எதுவுமே நம்ப முடியல. ஏன்னா நேராக அதை பார்க்காம நான் சொல்ல முடியல. ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். இங்கே இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 500க்காக இது பண்ணுறாங்க. ஒரு டீ கூட குடிக்க முடியாத அளவுக்குலாம் மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாங்க. அது நாளைய வரைக்கும் நீடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இது நைட்டுன்றதுனால பிரச்சனை இல்லை, நாளைக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிரச்சனை பெருசாகவே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் கவர்மெண்ட் இதுக்கு எதனா ஒரு சோர்ஸ் பண்ணி ஒரு 5 days ஆர் 10 days டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி அருண், நன்றி. நம்ம அடுத்ததாக மதுரையில் இருக்கிற நமது செய்தியாளர் ஹரி கிட்ட கேட்கலாம். ஹரி, மதுரையில் என்ன விதமான எதிர்வினைகள் இருக்கின்றன? அங்க இருக்கிற மக்களுக்கு பிரதமருடைய அறிவிப்பு குறித்து செய்திகள் தெரிந்திருக்கிறதா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக கார்த்திகை செல்வன், சற்று முன்னதாகத்தான் பொதுமக்களிடையே இது குறித்து ஒரு அறிவிப்பு, அந்த தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் இது இப்போ தற்போதே பார்க்கலாம். இந்த அறிவிப்பினால் பாதிக்கப்பட்ட வெங்கடேஷ் மற்றும் அவரது நண்பர் இருக்கிறார், அவர் எது மாதிரியாக பாதிப்பை உண்டாக்கியிருக்கான்னு கேட்கலாம். இப்போ மத்திய அரசு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் செல்லாதுன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹோட்டல் போனதாக சொன்னீங்க, எந்த மாதிரி பாதிச்சிருக்கீங்க? இப்போ கடையில் போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு இருந்தால் நீங்கள் வராதிங்க, சில்லறையாக இருந்தால் வாங்க, சில்லறையை கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு தர்றோம். அங்கே இப்போ சாப்பாடு கூட என்னால் வாங்க முடியல. நைட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இயல்பு வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டுருச்சு. அதே தான், உண்மை தான். எல்லாம் 500 ரூபா வச்சுருக்கோம். ஆனால் ஒரு 500 ரூபா வச்சுருக்கோம், ஒரு டீ காசு கூட குடிக்க முடியல நம்மளால். ஆனால் 500 ரூபா வச்சுருக்கோம், ஆனால் வெளியே பணப்பழக்கம் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு மக்கள் ரொம்ப ரிஸ்க் ஆகுறாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பணம் மினிமம் அமௌண்ட்டு செலவழிக்க முடியாதுங்கிற சிரமம் தான் போடுறாங்க. அதனால் மினிமம் அமௌண்ட்டாவது ஒரு 1000 2000 மாதிரி செலவழிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அது எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. மிக அருமையான முடிவு, மிக தைரியமான முடிவு. இதை கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துக்கலாம். ஆனால் இதை மக்களுக்கு கண்டிப்பாக வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி ஹரி. ஹரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நம்ம திரும்ப விவாதத்துக்கு வரலாம். ஷானவாஸ், இப்போ பெரும்பாலான சாமானியர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடைமுறை பிரச்சனைகளை சொல்றாங்க. இன்னைக்கு 500 ரூபாய் கையில பணம் இருந்தாலும் என்னால ஒரு டீ கூட குடிக்க முடியாத நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் வரவேற்கத்தக்க முடிவு அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அதையும் நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. பல சாமானியர்கள் இன்னைக்கு இதை ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக இருக்கிறது, அதுக்கு நேரம் கொடுத்திருக்கலாம் அல்லது இந்த சிரமங்களை தவிர்த்திருக்கலாம், அதுக்கு வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் சொல்றாங்களே தவிர இந்த முறை இப்படியான ஒரு அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கதாக பொதுமக்கள் பார்வையில் பார்க்கப்படுது. மக்களினுடைய நிலையை நினைத்து உண்மையிலே பரிதாபமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது.
அதாவது மக்களே சொல்லுகிறார்கள் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் என்று. அதே மக்கள் தான் சொல்லுகிறார்கள் அவகாசம் கொடுத்து செய்திருக்கலாம் என்று. அரசு என்ன சொல்லுகிறது? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்குத்தான் இந்த நடவடிக்கை என்று சொல்லுகிறது. அவகாசம் கொடுப்பதாக இருந்தால் கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் அதை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றி விடுவார்கள். அப்ப அவகாசம் கொடுக்க முடியாது. அப்ப அந்த அடிப்படை அவங்களோட பிரச்சனை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு கருப்பு பணத்தை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை என்பது நாளை காலையில நம்ம என்ன பண்ண போறோங்கிற பிரச்சனை வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப நான் முதல்ல இந்த தொடக்கத்திலே நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம். இது பொருளாதார சீர்திருத்தமும் அல்ல, கருப்பு பண ஒழிப்பும் அல்ல. யாரோ ஒரு குறிப்பிட்ட செக்டார் செய்கிற தவறுக்கு ஒட்டுமொத்த 125 கோடி மக்களையும் தண்டிக்கிற ஒரு நடவடிக்கைன்னு சொன்னோம். கேலி கூத்தான நடவடிக்கைன்னு சொன்னோம். இன்னைக்கு பாருங்க, அங்கே ஒவ்வொரு மக்களும் வாக்குமூலம் கொடுக்க கொடுக்க அத்தனை பேரும் சிரித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு முக்கியமான உணர்வு பூர்வமான ஒரு பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பான பிரச்சனை இவ்வளவு கேலி பொருளாக மாறி இருக்கிறது. அப்ப இது எப்படி ஒரு அறிவுபூர்வமான நடவடிக்கை இருக்க முடியும்? ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை ஒரு அறிவுபூர்வமாக கையாள வேண்டிய அரசு கேலி கூத்தாக மாற்றி விட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்றார் இந்த நடவடிக்கை என்பது சிலருக்கு தெரியுங்கிறார். அந்த சிலர் யாருங்கிறத இங்க கேள்விப்போம். அந்த சிலர்ல கட்டாயமாக இந்த கருப்பு பணத்தை வைத்திருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு இது தெரியும். இன்னும் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, பணமாக வைத்திருப்பவர்கள் இந்த ஏழை எளிய மக்களும் அடித்தட்டு மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான். இந்த நாட்டினுடைய 90 விழுக்காடுக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை மக்கள் கையில பணமா வச்சிருப்பாங்க செலவுக்கு. அது கருப்பு பணமா வெள்ள பணமாங்கிறது ஆய்வு இரண்டாவது. ஆனா பணத்தை கையில் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய தேவைக்கு வைத்திருப்பவர்கள். ஆனால் பணத்தை பதுக்க நினைப்பவர்கள் பணமாக பதுக்குகிறார்களா அல்லது அசட்டாக பதுக்கி வைத்திருக்கிறார்களா, சொத்துக்களாக பினாமிகள்? ஒருவேளை அடுத்ததாக மோடி அரசாங்கம் எடுக்கக்கூடியதாக மத்திய அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். தங்கம் தொடர்பான பல விஷயங்களை கூட அடுத்த கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தாச்சுங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இல்ல, நிறைய பேச உங்களுக்கு தெளிவுபடுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நேரமும் நான் கொடுக்கிறேன். குறைவாக இருக்கிறதுனால நாம கேட்கிறது, நாம இந்த மேலோட்டமான நடவடிக்கை என்பது மக்களை திசை திருப்பி அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை திரும்ப திரும்ப ஊட்டுகிற ஒரு முயற்சி. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் இல்ல. நீங்க கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள், வரி ஏய்ப்பு செய்யக்கூடியவர்கள், வாங்கிய கடனை திருப்பி கட்டாத பெருமுதலாளிகளை அரசுக்கு தெரியாதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது. தேர்தல் நடக்கிற எல்லா இடங்கள்லயும் கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டதை நம்ம பார்த்திருக்கிறோம். தேர்தல் கமிஷன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. இப்ப அப்படியான இடத்துல இந்த பணங்கள் எல்லாமே 500 ரூபாய் 1000 ரூபாயாக இருந்தது. பயன்படுத்த முடியாது, அல்லது அவங்க கொண்டு போய் டெபாசிட் பண்ணணும். பயன்படுத்த முடியாதுங்கிறது இனிமே மக்கள் வாங்குவாங்களான்னு தெரியல. 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் வசதியா போச்சு. ஏன்னா இப்ப ஓட்டுக்கு 500 எல்லாம் கொடுக்கறதுல 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்பதான் 2000 ரூபாய் வந்துருச்சுல, ஒரே நோட்ல கொடுத்துருவாங்க. அவர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வரணும். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2000 ஒரே நோட்ல வச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. முன்னாடி 4 நோட்டா கொடுத்தாங்க, இப்ப ஒரே நோட். இல்ல, இந்த பெரிய அளவுக்கான பணம் அப்படிங்கிறது 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டுகளாக வைத்திருக்கிறவர்கள் இதை எப்படியும் கணக்குல கொண்டு போய் செலுத்தணும். இப்ப நீங்க அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து நீங்க வங்கிகள்லயோ அல்லது போஸ்ட் ஆபீஸ்லயோ பண்ணலான்றாங்க. அப்ப இது எல்லாமே நீங்க ஒயிட்ல மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு கோடி ரூபாயை வைத்திருந்தாலும் இதை கொண்டு போய் நீங்க திரும்ப செலுத்தி மாற்றுவதுங்கிறது நடைமுறையில சாத்தியமில்லாதது. அப்போ அந்த இடத்துல கருப்பு பணத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சி தானே அது. அதை ஏன் நீங்க நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. நான் இல்ல மறுக்கல, மக்களுக்கான சாதாரண சாமானியர்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதை கடந்து அதுக்கான ஒரு முயற்சியா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அது யாருங்கிறதா கேள்வி. அவங்க கோடி பேர் கிடையாது, அவங்க ஒரு குறிப்பிட்ட வர்க்கம். அந்த வர்க்கத்தை தண்டிப்பதற்கான நடவடிக்கை எதுவுமே ஆக்கப்பூர்வமா இங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர்களை காப்பாற்ற பணத்துக்கான மதிப்பு இல்லாம ஆயிடும். அதுதான், இது சாதாரண மக்கள் தானே அதிகமா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருக்கிறது 500 1000 ரூபாய் பணத்தை கையில் வைத்திருப்பது யார்? பணத்தை கையில் வைத்திருப்பது யார்? புழக்கத்திற்கு வைத்திருப்பார்கள். நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுங்கன்னா என்ன செய்யறாங்க? போற சாலைகள்ல வண்டியை மறிச்சு பிடிக்கிறாங்க. யார் பாதிக்கப்படுறதுல? பாதிக்கப்படக்கூடியது பெரும்பாலும் 50,000 1 லட்சம் வச்சு கொண்டு போகக்கூடிய வியாபாரிகள் அதிகமா பிடிக்கப்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆனா எப்படி சொல்றாங்க? நாங்க அரசியல்வாதிகளை தான் பிடிக்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா நடக்கிறது என்ன வேற. அதனாலதான் நான் இதையும் சொல்ல வர்றேன். இதுல உண்மையிலே அப்படி இருந்தாலும் இதுல மக்களை தான் தண்டிப்பாங்களே தவிர உண்மையான தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசீர்வாதம் ஆச்சாரி இப்போ தொலைபேசி இணைப்புல இருக்கிறார். அவர் இந்த குழுவுல இடம்பெற்றிருந்தார். ஆச்சாரி வணக்கம். வணக்கம்.
பெரும்பாலான இடங்கள்ல இருந்து சாமானிய மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளானதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல இதை வரவேற்கத்தக்க அம்சம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களுடைய இந்த பிரச்சனை என்பது பெரிய அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல இங்க இருக்கிற விருந்தினர்கள்ல பலருடைய கருத்தும் கூட இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான முயற்சி என்றால் அதற்கு வெவ்வேறு வகையான செயல்கள் இருக்கிறது. இதுல சாமானியர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முயற்சி தானே தவிர நீங்கள் மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டு அதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லாத வகையில் சாமானியர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல, இது ஒரு தவறான கருத்து. இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுடைய நேருக்கு சொல்ல வேண்டிய கடமை. 2 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் பொது தேர்தல் நடக்கும்போது பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய முன்னாள் ஆளுமை குழுக்கு முன்னாடி அர்த்த கிராந்தி அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தாங்க. இந்த அர்த்த கிராந்தி ப்ரொபோசல் படி என்னன்னா, கேஷ் டீலிங், அந்த கேஷ் டீலிங்கையே நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாகவும் வங்கிகளின் மூலமாகவும் பணத்தை பரிமாற்றம் கொண்டு வந்தா அதனால 2 பலன்கள். ஒன்று கருப்பு பணம் இருக்காது, 2வது கள்ள நோட்டு புழக்கம் இருக்காது அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் பல்வேறு காரணங்களுக்காக அதை மேனிஃபெஸ்டோவில் அதை சேர்க்க முடியல. ஏன்னா நான் விஷன் டாக்குமெண்ட்டோடைய குழுல நானும் இடம்பெற்றிருந்தேன் 2014 லோக்சபா எலெக்ஷன் போது. நாங்கள் தயாரித்த விஷன் டாக்குமெண்ட் தான் பிறகு எங்களுடைய கட்சியுடைய மேனிஃபெஸ்டோவா வந்துச்சு. ஆனால் கடந்த 2.5 வருடங்களாக பார்க்கும்போது இந்த கள்ள நோட்டு புழக்கம் மிக அதிகமாக இங்க குறிப்பாக வட இந்தியாவில் 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் மிக அதிகமாக புழக்கத்தில் வரப்பட்டது. கள்ள நோட்டை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நீங்க இப்ப எடுத்திருக்கிற முயற்சி என்பது கள்ள நோட்டை தடுப்பதற்கா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கா? இரண்டையும் தடுப்பது. அதாவது கள்ள நோட்டுகள் இப்போது நீங்கள் அறிமுகப்படுத்துகிற இந்த பணத்திற்கும் கள்ள நோட்டு உருவாக்க முடியும். அப்படியான ஒரு தொழில்நுட்பம் இருக்கிற ஒரு உலகம் தான். அதனால நீங்க கள்ள நோட்டை ஒழிப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னும் அதாவது நவம்பர் மாதம் புதுசாக வரக்கூடிய நோட்டுகள் வரும்பொழுது உங்களுக்கு அதை பற்றி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல எந்த அளவுக்கு டெக்னாலஜியை கொண்டு வர போறாங்க அப்படின்னு. அது இன்னும் பப்ளிக் டொமைனுக்கு வராததுனால நான் அதை பற்றி இப்போதைக்கு பேச முடியாது. எதனால கள்ள நோட்டுல இன்னைக்கு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வர கள்ள நோட்டுகள் அவன் கண்டினியூஸா பிரிண்ட் அடிச்சு கொண்டு இங்க இந்தியாவில் இறக்கும்போது நம்மளுடைய நாட்டுடைய பணத்துடைய மதிப்பு குறையுது. அதனால நம்மளுக்கு பணவீக்கம் ஏற்படுது. இது கள்ள நோட்டை பொறுத்தவரை. இன்னொன்று இந்த பதுக்கிறது, அதாவது கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு பல வகையில இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. கேஷ் டிரான்சாக்சன்ஸ் நடந்துருக்குது. இன்னைக்கு டெல்லியிலேயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சாந்தினி சவுக், கரோல்பாக் அப்படின்ற இடத்துல எல்லாம் போனீங்கன்னா பல லட்சம் ரூபாய்க்குரிய டிரான்சாக்ஷன் ஒரு செகண்ட்ல கேஷ்ல அப்படியே கொண்டு டம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கேஷ் எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது, அது எங்க டிரான்ஸ்பர் ஆகுது, அதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, அதனால வரக்கூடிய வரி டாக்ஸ் நமக்கு இந்திய அரசாங்கத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குது. அதை உங்களுடைய தொலைபேசி இணைப்புல பிரச்சனைகள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக கோவையிலிருந்து நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைகிறார். அங்க கோவையில் இருக்கிற மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது, இது குறித்த செய்தி பரவலாக அங்கே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த முடியாது என்கிற அந்த சூழலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அதாவது இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து சுமார் 8:30 மணியிலிருந்து இந்த ஏடிஎம் மையங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஏடிஎம் மையங்களில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவே பொதுமக்கள் கருதுகின்றனர். நம்மிடையே இப்போ பொதுமக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டே கேட்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த அறிவிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா, உங்களோட கருத்தை பற்றி சொல்லுங்கள். என் பேர் நட்ராஜ், நான் நேரு நகர்லேருந்து வரேன். எனக்கு இந்த அறிவிப்பு இப்போ தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் கிடைச்சிது. எனக்கு ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த வைஸ் டெசிஷன் டேக்கன் பை மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட், பட் லாட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் கம்பேர்ட் டு த அட்வான்டேஜஸ்.
என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் சொல்றீங்க? அதாவது மக்களுக்கு எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க? மக்களுக்கு என்ன இப்போ எல்லாம் வந்து மிடில் ஏஜ் குரூப்ஸ் தான் எல்லாமே. அவங்களுக்கு எல்லாம் வந்து சடனாக இது பண்ணினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க 500 rupees ஆல் ஆஃப் அ சடன்? திஸ் டெசிஷன் இஸ் டேக்கன் பை த ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரி, பட் த வேர்ட் ஹேஸ் கம் ஃப்ரம் த மோடிஸ் வாய்ஸ் ஆக்சுவலி. அதாவது கார்த்திக் செல்வன், நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது. நம்மிடையே உன்னர்த்தருக்கு அப்படி கேட்கலாம், இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பெருசாக ஒன்றும் இதனால பெரிய பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்களாகிய நாங்கள் தான். இதில் சில நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய நோட்டுகள் 2005க்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண நோட்டு தான் இன்வேலிட்னு சொல்கிறாங்க. சில சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நோட்ஸ், அதாவது 2005லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் பண்ண எல்லா நோட்டுமே இன்வேலிட்னு சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்றது மக்களுக்கு இது வரைக்கும் சரியான விளக்கங்கள் ஆர்பிஐயும் கொடுக்கல, பேசின பிரதமர் அவர் மோடி அவர்களுமே கொடுக்கல. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் மக்களை வந்து திண்டாட வைக்கிறது தான் இது ஒரு பெரிய மக்களை ஒரு அசாதாரண சூழ்நிலையில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு இப்போ கொண்டு போய் எங்கே மாற்றினாலுமே 100 ரூபா நோட்டு புழக்கத்தில் விடுற அளவுக்கு கவர்மெண்ட்ட இருக்கான்றது தெரியல. இதெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். இப்போ ஏடிஎம் மையங்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏடிஎம் மையக்கு நீங்கள் பணம் டெபாசிட் பண்ண வந்தீங்களா? உங்களால் பண்ண முடிஞ்சதா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஏடிஎம் மையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்னால வந்துட்டு மக்கள் பெருவில் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா தின கூலி வேலை போலவும் ரொம்ப கஷ்டமாக தான். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க செப்டம்பர் 30க்குள்ள அவங்களோட அன்டிஸ்க்ளோஸ்ட் அசட்ஸ், வெளிப்படுத்த முடியாத பணங்களில் மக்கள் கொண்டாடணும்னு. ஆனால் மக்கள் அதை யூஸ் பண்ணல. இப்போ அதனால கட்டுக்கட்ட பணங்கள் அடுக்கி வச்சிருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். ஏன்னா அவங்க பணத்தை பேங்க்கு கொண்டாடு வரும்போது. நன்றி ஐஸ்வர்யா, நன்றி. சென்னையில நமது செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ்டையும் கேட்கலாம். ரமேஷ், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எந்த பகுதியில் இருக்கிறீங்க? யாராவது பணம் எடுப்பதற்கோ அல்லது பணம் செலுத்துவதற்கோ வருகிறார்களா? அவர்களுக்கு முறையான செய்தி சென்று சேர்ந்திருக்கிறதா? நாம் தற்பொழுது அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஏடிஎம் முன்னே இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பணம் போடுற மெஷினும் இருக்கு, பணம் எடுக்கிற ஏடிஎம்மும் இருக்கு. இங்க அந்த 8 மணியிலிருந்து பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தேசியமயக்கப்பட்ட வங்கிகள்லாம் இங்க அந்த சிடிஎம் மெஷின் என்று சொல்லக்கூடிய பணம் போடும் இதெல்லாம் பழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒரே அளவில் நூற்றுக்கணக்கான பேர் வந்ததன் அடிப்படையிலே இங்க வந்து அந்த எந்திரங்கள் பழுது அடைந்திருக்கிறது. பெட்ரோல் பங்குகளை வந்து மாத்திக்கலாம்னு சொன்னதால சில பெட்ரோல் நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகளை கூட மூடி இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது 100 ரூபாய் நோட்டு தான் செல்லுன்றதால 100 ரூபாய் நோட்டுக்கு வந்து மவுஸ் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த பணத்தை எடுத்த நம்பர்ல பேசுறேன். நீங்க எந்த நோட்டு எடுத்தீங்க? நான் வந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்தோம்னா 500 ரூபாய் தாளா வரும். அதனால வந்து நான் இப்ப வந்து 100 ரூபா ஒரு 20 வாட்டி எடுத்திருக்கேன். இதுல வந்து ஏன்னா நாளைக்கு இப்ப எனக்கு நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன், நாளைக்கு வண்டி எல்லாம் டியூட்டிக்கு போக வேண்டியிருக்கு. அதனால டீசல் போடுற இடத்துல வந்து டீசல் கிடைக்காது. நான் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா கிடைக்காது. அதனால 100 ரூபா இப்ப எடுத்திருக்கிறேன். நீங்க இருந்து வரீங்க, நீங்க எதுக்காக ஏடிஎம் வந்தீங்க? நான் அடையாறுல இருந்து இருக்கேன் சார். நான் இந்த நியூஸ் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. சரி, அப்புறம் உடனே வந்து ஏடிஎம்ல வந்து ஒரு நாளைக்கு செலவுக்கு ஒரு 1000 நோட்டு வந்து 1000 வரைக்கும் 100 நோட்டு எடுத்துட்டு நாளைக்கு செலவுக்கு தேவைப்படும் 500 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டதுனால அதுக்காக நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். 500 நோட்டு நீங்க போட்டீங்களா? 500 நோட்டு நான் ஒரு 8 நோட்டு போட்டேன். நான் போட்டுட்டு 100 நோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் அது செல்லாது. நீங்க எங்க இருந்து வரீங்க? எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? நான் சைதாப்பேட்ல இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி அன்டைம்ல திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டது ரொம்ப இட்ஸ் அகெயின்ஸ்ட் இது அண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ திடீர்னு 2 நாள் செலவுக்கெல்லாம் வேணும்னாலும் இங்க வந்து ஏடிஎம்ல பார்த்தா 100 rupees நோட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இது. ஸோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கார்த்திகை செல்வன், பெரும்பாலான வங்கி ஏடிஎம்களும் தற்பொழுது பழுது ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் வந்து இங்க வந்ததுனால பழுது ஏற்பட்டிருக்கிறது. சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களே அந்த மெஷின்ல பணம் போடுற மெஷின்ல பணத்தை போட்டு தங்களுடைய வங்கி கணக்குல வர வச்சுக்கிட்டு 100 ரூபாய் தாள்களை செலவுக்கு 2 நாட்களுக்கு செலவுக்காக எடுத்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், பெட்ரோல் பங்க்ல இப்ப வந்து இந்த பணத்தை மாற்றிக்கொள்ளலாம், அதுக்கு பயன்படுத்த முடியுங்கிற அறிவிப்பு இருக்கிறது. அந்த இடங்கள்ல என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது? அங்க எங்கேயாவது நீங்க பார்த்தீங்களா? ஏனென்றால் பெட்ரோல் பங்குகளில் 500 ரூபாய் தாள்களை வாங்குவது கிடையாது. நாம் அடையாறில் கூட பெரும்பாலான பெட்ரோல் பங்குக்கு சென்று இருந்தோம். அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை வாங்குவது கிடையாது. சில நிறுவனங்கள் சில பெட்ரோல் பங்குகள் மூடிவிட்டார்கள். ஏனென்றால் அந்த அறிவிப்பிலே அஞ்சலகங்கள், அரசு மருத்துவமனை மற்றும் பெட்ரோல் நிலையங்களில் நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாற்றிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெரும்பாலானோர் பெட்ரோல் போடுவதற்காக 500 ரூபாய் நோட்டோட போகும்போது நீங்க போட முடியாது, 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருக்கிறது.
அந்த அடிப்படையில் அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை இங்க வந்து போடுறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் சொல்கிறார்கள் பெட்ரோல் பங்குகளை முன்னாடியே அறிவுறுத்தலையா, ஏன் வந்து அவர்கள் இது போன்ற வந்து ரூல்ஸ் இருக்கும்போது இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான ஏடிஎம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அதிக அளவிலான கூட்டம் வந்ததுனால அந்த ஷட்டரை மூடிட்டு இங்க பழுது ஏற்பட்டுருச்சு என்ற சொல்றதையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. இங்க அடையாறுல பெரும்பாலான சிடிஎம் மெஷின் இருக்குது. நம்ம கண் முன்னாடியே ஒரு வங்கியுடைய ஏடிஎம் மூடுறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. கார்த்திகை செல்வன். நன்றி ரமேஷ். இந்த நிலவரத்தை புரிஞ்சுக்க முடியுது. பல இடங்கள்ல மக்களுக்கு வந்து பெரிய அளவிற்கான ஒரு பீதி உருவாயிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாயிருக்கிறது. ஏன்னா பல இடங்கள்ல எல்லோருமே இதற்காக சென்று பணத்தை முடிந்த அளவிற்கு 100 ரூபாயாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கும் போது இன்னைக்கு நம்ம நேரலையில் பார்க்கும் போதே தெரிகிறது, பல ஏடிஎம் மெஷின்ஸ்ல இன்னைக்கு 100 ரூபாய் நோட்டே இல்லை. ஏடிஎம் மெஷின்ஸை க்ளோஸ் பண்ற நிலைமையை பார்க்கிறோம். பெட்ரோல் பங்குகள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. மருந்தகங்கள்ல கூட வாங்க மாட்டேங்கிறாங்கன்ற செய்திகள் நமது நிருபர்கள்ட்ட இருந்து வருது. இது இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழலுக்கும் கூட போக வேண்டாம், ஒரு சூழல் வேண்டாம் என்கிற ஒரு கருத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக முக்கியமான அறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய அறிவிப்புகள் அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையாக போய் சேரல நினைக்கிறேன். நேரடியாக தொலைக்காட்சியில பார்த்தவங்களுக்கு இதற்கான தெளிவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் மற்ற உறவினர்கள் சொல்லியோ அல்லது வெளியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக கருத்துக்கள் போனதுல முழுமையாக சென்று சேராததுனால பெரிய அளவிற்கான ஒரு பீதி உருவாகி அல்லது மக்கள் மத்தியில் குழப்பம் உருவாகி இருக்கிற ஒரு சூழலையும் நம்ம பார்க்க முடிகிறது. திரு ராமசுப்ரமணியன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசாங்கம் வந்து சிரமத்துக்கு வருந்துகிறோம்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு பெரிய சிரமம் ஏற்பட்டிருப்பதை உணராமல் இருந்திருக்குமா? இல்ல இந்த மாதிரி டெஃபினட்டா சிரமம் இருக்குங்கிறது அரசாங்கத்துக்கு நிச்சயமா தெரியும் சார். ஆனாலும் கூட இது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் அ டே, நாளைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிக்கும். அதனால அந்த சிரமத்துக்கு அதை வந்து ஃபார் த சேக் ஆஃப் த கண்ட்ரி, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன், இந்த ஒரு நாள் கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதை இருங்க சார், ஒரு நிமிஷம் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா படிச்சவங்க சார். அதனால அவங்களுக்கு சொல்றேன், ஒரு எலிமெண்டரி எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு நான் என்ன சொல்றேன்னா, படிச்சவங்கள நான் சொல்லல, சாதாரணமாக ஏதோ எலிமெண்டரி எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க கூட என்ன சொல்றேன்னா, நீங்க இங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ், நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு நிறைய நாடுகள் போயிட்டு வந்த, அதுக்கு வரல. சாமானியர்கள் பிரச்சனையை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்கனாமிக்ஸ் பேசலாம், அதுவும் பேச வேண்டியிருக்கு. பொருளாதார பிரச்சனைகளை தான் நம்ம வந்து லார்ஜர் ஸ்கேல்ல பேச வேண்டியிருக்கிறது. ஆனா இன்னைக்கு எங்க இருக்குன்னா, நீங்க 3.5 மணி நேரம் தான் அவங்களுக்கான நேரம். 8:30 மணிக்கு வருது அறிவிப்பு, 12 மணிக்குள்ள செய்யணுங்கும் போது கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து வீதிகளில் போய் நிக்க வேண்டிய சூழல் வரும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட இது மாறக்கூடிய பல இடங்கள்ல இந்த சிக்கல் செய்தியாளர்கள் வருகிற செய்திகளை நான் சொல்றாங்க. 300 பேர் 400 பேர் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லயும் ஏடிஎம் மெஷின்ஸ்ல நிக்கும் போது அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பொறுப்புல இருக்கிற இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருக்கும் இது சென்று சேர வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறதுனால தான் அதை குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். மனு சார், இதுல ஒரே செகண்ட் தான் நான் சொல்ல வேண்டியது. அது நீங்க எல்லாம் இப்ப எல்லாம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எல்லாருக்கும் புரிகின்றது, சிரமங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட நாம் ஒரே விஷயம் சொல்ல வந்ததை நீங்க சொல்லல விடல. அதாவது சாதாரணமாக பொருளாதாரத்தை பத்தி கொஞ்சம் தெரியும், எலிமெண்டரி எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், கருப்பு பணத்தை ஒழிப்பது எப்படி அப்படின்னா 500 1000 நோட்டு எல்லாம் முதல்ல ஸ்ட்ரீம்லைன் பண்ணலைன்னா இது சரி வராது. பேரலல் எக்கானமி என்பது இருக்கின்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அதாவது ஒரு திரைப்படத்துல விளையாட்டை யாரும், நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அது திரைப்படத்துல சொல்லுவாங்க எப்படியா ஒழிக்கிறதுன்னு. யாரையா ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டை கேட்கும்போது ஒரு நடுப்புற ஒருத்தர் சொல்லுவார், இதெல்லாம் 500 1000 நோட்டை ஒழிச்சாலே இந்த கருப்பு பணம் சரியா போடுங்கிறாங்க. அதாவது ஒரு கேஷுவலா ஒரு சினிமால ஜோக் மாதிரி சொல்லும் போது ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆகவே this is going to be a triggering point for the economic growth of the country. ஒரு நாளைக்கு 1.5 நாளைக்கு சிரமம் இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு இதனால வரக்கூடிய பலன் என்பது ஏராளமாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், பொதுமக்கள் நிறைய பேர் வரவேற்கிறத பார்க்கறோம், எல்லாரும் வரவேற்கிறாங்க, டைம் கொடுக்கலங்கிறது அந்த நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் சொல்லி முன்னாடி ஒரு இல்ல குறைந்தபட்சம் உங்களுக்கு தகவல் இல்ல உங்களுக்கு தகவலா சொல்றேன், இதுவரை மாநில அரசுகளுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் கொடுக்கப்படல. அது கொடுக்க மாட்டாங்க சார். பிரதமர் பேசிட்டாரு, ஆர்பிஐல பேசிட்டாரு, அதுக்கு பிறகு மாநில அரசாங்கத்திற்கு இந்த முன்னேற்பாடுகளை செய்யுங்கன்ற தகவல் சொல்ல மாட்டீங்களா? விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1970களில் 100 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பு. ஆனா இது ஒரு 15-20 நாளைக்குள்ள நீங்க அதை சரி பண்ணிக்கலாங்கிறாங்க. அப்பெல்லாம் பெரிய கியூ இருந்தது, அப்ப கூட சிரமம் சொன்னாங்க. நான் சொல்றது 15 நாட்கள். ஆகவே இந்த மாதிரி டைம் கொடுத்தாங்க. இப்ப நான் உங்களுக்கு டைமே கொடுக்காம இல்ல, நாம வந்து we are giving time up to 30th டிசம்பர். எனக்கு இன்னைக்கு 100 ரூபாய் வேணுமே மாத்த முடியும்ங்கிறது உங்களுக்கு சார். நாளைக்கு நீங்க மாத்திட்டு போங்க சார். வாட் இஸ் தி ப்ராப்ளம்?
நீங்க வந்து அதாவது எக்கனாமிக்ஸ் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக்ஸையும் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி டைம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதாவது குறை சொல்வது என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு அதே வேலை. அது மற்ற நண்பர்களும் கூட அதே தான் பேச்சு. இங்க இருக்கிற நண்பர்கள் இல்ல, அங்க இருந்து நேரலையில வந்த சாமானியர்கள் நிறைய பேர் சொன்னது. ஆர்குமெண்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக், நதிங் பியாண்ட் தட். இல்ல திரு கார்த்திகை செல்வன், ஒரே ஒரு விஷயத்தை சார்ட்ட கேட்டேன். நீங்க நம்ம தமிழ்ல ஒண்ணு இருக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு. அப்புறம் சாத்தான் வேத ஓதனா கேட்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சார்ட்ட சொல்றேன், இங்க தான் டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஒரு மாலை வாங்கி வைக்கிறேன், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் குறைஞ்சா நீங்க விலையை குறைச்சிருவீங்கன்னா அந்த மாலையை கொண்டாந்து உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு. இவங்க கட்சியில் ஒருத்தர் என்ன சொன்னாரு, மோடிக்கு போடுங்கன்னாரு. நான் கட்டாயமாக காத்திருக்கிறேன்னு சொல்றேன். இப்பவும் சொல்றேன், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம இதே மேடையில பேசுவோம். ராமசுப்ரமணியன் சார் தான் இருக்காரு. இப்ப அவரே சொன்னாரு 73ல் 100 ரூபாயெல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னு. இதை விட சின்ன டினாமினேஷனையே கொளுத்தின பிறகும் கள்ளப்பணம் ஒளிஞ்சிருச்சா அப்படிங்கிற கருப்பு பணம் ஒளிஞ்சிருச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? நான் இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் பேசல. ஒரு அரசு ஒரு முடிவெடுக்கிற போது சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு கடுமையான பிரச்சனைகள் கூட மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அது தேசத்துக்கான நன்மை தருகிற விஷயமே அல்ல. நான் அதனால தான் சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அரசாங்கம் இப்படி சொல்லிச்சு இப்படி. நான் என்ன கேட்கிறேன், இன்னொன்னு அவர் சொன்னாரு, திரு ஆச்சாரியா சொன்னாரு, நான் கேள்வி கேட்கறேன்ட்டு நீங்க நிப்பாட்டிட்டீங்க. கடந்த 2 வருஷமாக எல்லைப்புறத்திலிருந்து ஏராளமா பணம் வருதுன்னு. பார்டரை சீல் பண்ண வேண்டியது யாரு? 56 இன்ச்சுக்காரன் இருந்தான்னா இவெல்லாம் ஓடிய போயிருவான் அந்த பக்கம்னு சொல்லிட்டு 2 வருஷமா எல்லாம் இங்க இந்தியாவுக்குள்ள வருதுன்னா நீங்க ரீப்ளை பண்ணி போட்டு பாருங்க. இதற்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஹவாலால நம்ம பேசல. இல்ல ஹவாலா டிரான்சாக்ஷன். சரி பேசலாம். ஹவாலாங்கிறது நண்பருக்கு நல்லாவே தெரியும். செய்தியாளர் மதுரையில இருந்து இணைந்திருக்கிறாரு, நம்ம அதை பேசிட்டு வரலாம். திரு ராமசுப்ரமணியன், நம்ம பேசலாம். மதுரையில இருந்து நமது செய்தியாளர் ஹரி இணைந்திருக்கிறார். ஹரி, அங்க இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல அவர் இருக்கிறார். அங்க இருக்கிற சூழல் எப்படி இருக்கிறது ஹரி? நிச்சயமா கார்த்திகேயன், இது குறித்து பொதுமக்கள்கிட்ட நம்ம நேரம் கேட்கலாம். இப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாதுன்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு அது சாத்தியப்படாதது. மக்களை ஒரு கீழ்நிலைக்கு தள்ளுறது மாதிரி இருக்குது. ஏழை மக்கள் கூட 500 ரூபா வச்சுருக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் எங்கே போய் மாற்றுவாங்க? அதுக்கு இந்த மாதிரி பண்ணால் இது கவர்மெண்ட்டு எப்படி அது சார், இது பெரிய சாதாரண மக்களை, அடிப்படை மக்களை பெரிதும் பாதிக்குது சார். பணக்காரர் இருக்கப்பட்டவங்க எப்படி சேஃபாக வச்சுக்கிறாங்க. திடீர்னு அறிவிப்பால் இப்போ பெட்ரோல் பல்க போய் ஏடிஎம் சென்டரில் போனால் ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இவ்வளோ பாருங்கள், பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இது இந்த இடத்துல 12 மணிக்கெலாம் எங்கே போய் பார்த்தா என்ன பண்ணுறது? அது பெட்ரோல் பல்கே 500க்கு 1000 ரூபீஸ் அப்படியே போட்டுடுறாங்க. இப்போ டேங்க் ஃபுல்லாகிடுச்சு, எங்கே போய் மாற்றுறது? இதெல்லாம் நிச்சயமா இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் இப்போ நீங்கள் பெட்ரோல் போட வந்திருக்கீங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வாங்குறாங்க சார். 500 ரூபா வாங்குறாங்க. 500 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் பெட்ரோல் போடுறப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க சார். அதுக்காண்டி தான் காத்திருக்கோம். நிச்சயமாக கார்த்திகேயன், இப்ப நீங்க பார்த்திருக்கலாம், இந்த பெட்ரோல் பங்குகளை பொறுத்தளவுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வாங்கப்படுகிறது. ஆனால் அவர் ஒரு 500 ரூபாய் முழுவதற்குமாக தங்களுடைய எரிபொருளை வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய இதுல விவாதிக்க வேண்டியிருக்கிறது. திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் சொன்னது போல கனகராஜ் அவர்களும் ஒத்துக்கொண்டார். ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். ஆனா அதை பத்தி இல்ல, அதை கடந்து பொருளாதார ரீதியாக நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை ஒழிப்பதன் மூலமாக அல்லது அதற்கான கால அவகாசம் கொடுத்து மாற்றுவதன் மூலமாக கருப்பு பணத்தை முழுவதுமாக ஒழிக்க முடியுமா? அதன் மூலமாக இந்திய பொருளாதாரம் என்ன நிலையான வலுவான ஒரு நிலையை அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். சிறப்பு நேர்பட பேசு தொடர்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான ஒரு சிறப்பு நேரலைக்காக நாம் சிறப்பு நேர்பட பேசுவாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருந்தோம். ஆனால் அதற்கு முன்னதாக வந்த திரு மோடி அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது மிக பெரியதாக இருந்தது. அதனால் நாம் இப்போது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த முடியாத அந்த சூழல், அது குறித்து மக்களுடைய பிரச்சனைகள், இது எவ்வகையில் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த உதவும் என்பது குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஹிந்துவினுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கே வெங்கட்ராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது போல அமெரிக்க கிளின்டனை பற்றியும்
ஹிலரி கிளின்டனை பற்றியும் ட்ரம்பை பற்றியும் பேசுவதற்காக அத்தனை விவாத களங்களும் தயாராகி கொண்டிருந்தன. மோடி அவுட் ஆஃப் த சிலபஸா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அப்படிதான் நம்முடைய நிகழ்வும் கூட இருக்கிறதுன்னு சொல்லணும். ஆனால் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம இது குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ராதாகிருஷ்ணன், நீங்க இடைவெளிக்கு முன்னாடியும் இது பத்தி பேசணும்னு சொன்னீங்க. உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி உள்ளிட்டவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். வி வெல்கம் போல்ட் ஸ்டெப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா which will help unearth unaccounted money and counterfeit currency அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயமும் அவருடைய அந்த இதுல இருக்கிறது, called upon people not to panic. இதுல வந்து பெரிய அளவிற்கு பீதி அடைய வேணாம்னு பொதுமக்களை கேட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. உங்களுடைய கருத்து ஆர்கே? மலையாளத்துக்கு ஒரு சொல்லு இருக்கு, அம்மைய தள்ளியாலும் ரெண்டு பட்சம். அதாவது அம்மா நீங்க அடிச்சா கூட ரெண்டு சைட்ல இருந்தும் வாதம் பண்ணலான்ட்டு. இட் இஸ் கரெக்ட், இட் இஸ் நாட் கரெக்ட். அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து உட்காந்துருக்கோம். 60 கோடி மக்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் கிடையாது இந்த நாட்டில் இன்னைக்கு. இந்த 60 கோடி மக்கள்ல வந்து ஒரு லார்ஜ் மெஜாரிட்டி வந்து விவசாயிகள். இந்த விவசாயிகள் எல்லாத்துக்கிட்டையும் 500 ரூபாய் நோட்டு இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற இந்த 500 ரூபாய் என்ன சேமித்து வைத்தார்களோ அதற்கான இன்னைக்கு மோடி இது சொன்னதுக்கு பிறகு வில்லேஜ் அவங்களுடைய கிராமங்களில் ஏடிஎம் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இனி அடுத்ததாக இதுக்கு வரும் செலவினம் 11 கோடியே 900, அதாவது 11,900 crores என்று மின்ட் ஒரு கணக்குல வந்து முன்னாடி சொல்லியிருக்கு. அதாவது இந்த விவாதம் போய்கொண்டுதான் இருக்குது. இது இந்த நோட்டை வந்து வித்ட்ரா பண்ணா பிளாக் மணிக்கு எதிரான ஒரு மூவா இருக்குமான்னு ஸ்ரீலங்கால கூட பண்ணியிருந்தாங்க. 1970 ஸ்ரீலங்கால வந்து ஹை டினாமினேஷன் எடுத்திருந்தாங்க. ஆனா அது அந்த செல்யூட்டரி எஃபெக்ட், இந்த சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட் யூரோப்ல கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. 500 இலங்கையில் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குலாம் இருக்கு இல்லையா டினாமினேஷன். அதுக்கு முன்னால அது யூரோப்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. யூஎஸ்ல கூட இது மாதிரி ஒரு நிகழ்வு டிஸ்கஸ் பண்ணாங்க. 100 அந்த பில்ஸ், டாலர் பில்ஸ் வந்து நாம வந்து அந்த ஹையர் டினாமினேஷன் இதுக்கு ஒன்லி ஃபார் கரப்ஷன் யூஸ் தான் ஆகுது, வேற ஒண்ணுக்கு ஆகிறது கிடையாது. ஆனா யூஎஸ்ல வந்து அந்த எக்கோசிஸ்டமே வந்து விட்டது. அதாவது நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு $50 நோட்டு ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயே எங்கேயாச்சும் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் டென்ஷனா பார்ப்பான். என்ன எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து பிளாஸ்டிக் கார்டுகள் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த சூழ்நிலை இந்தியாவில் வந்திருக்கு கேள்வியே. இதுதான் பிரச்சனையே. அது வந்திருந்ததுன்னா இந்த பேனிக்கே இருந்திருக்காது. இந்த பேனிக் ஏன் தான், அதாவது ஈஸியாக எளிதாக ஒரு இன்னொரு ஒரு வருட காலத்துல நிச்சயமாக இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கும். அதனால டைமிங் தான் நான் கேள்வி பண்றேன். ஏன் வை நவ் யூபி தேர்தலா என்ற கேள்வி எனக்கு வருது. பிரதமர் மோடி என்ன செஞ்சாலும் உடனடியாக அதோட டைமிங் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறது ஏன் அப்படின்னு தொடர்ந்து பிஜேபி அந்த கொஸ்டின் வைக்கிறாங்க. அதான் பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ணுங்களேன். ஏன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இப்ப நடத்துறீங்க? ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப நடக்குது? அது எவ்வளவு யூபி தேர்தல் நெருங்க இனி என்னெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குமோ ஒரு ஐயம் தான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறதே தவிர இது ஏன் எல்லாம் இப்ப நீங்க இதுக்கான பட்ஜெட் பத்தி பேசுனீங்க. இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து அழிப்பதற்கோ அல்லது இது பண்றதுக்கோ 11,000 கோடி செலவழிக்கிறதுக்கு ஆகும், அவ்வளவு பெரிய செலவு அப்படின்னீங்க. இந்தியாவோட பட்ஜெட்ல அது அவ்வளவு பெரிய தொகையாக இருக்குமா? ஒரு முக்கியமான ஒரு முயற்சி எடுக்கும் போது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சின்னு அவர் சொல்றாரு. அதற்கான இதை நோக்கி போகும்போது இந்த 10,000 கோடியோ அல்லது 11,000 கோடியோ பெரிய பணம் அப்படின்னு நம்ம பார்க்க இல்ல. இதுதான் ஒவ்வொரு செலவினங்களும் சேர்த்துக்கொண்டே போகும்போது தான் பிரச்சனையே வருது. நீங்க வந்து ஸ்வச்ச பாரத்ங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருதுன்னா அது பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் வரல, அது மோடியோட அனௌன்ஸ்மெண்டாக வருது. இந்த மாதிரியான ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ வந்து நீங்க வந்து எல்லையில பிரச்சனை அனௌன்ஸ்மெண்ட்லயா இல்ல யார் பண்ணாங்க? அனௌன்ஸ்மெண்ட்ல தான். அதாவது நீங்க பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்டா இருந்தா பிரச்சனையே கிடையாது. அதாவது பட்ஜெட்ல வந்து ஏதோ ஒரு செலவினத்துல வந்து இந்த 11,900 crores நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா அது சக்திகாந்த தாஸ் கூட இன்னைக்கு சொல்ல, எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி கூட இன்னைக்கு வந்து இதுக்கு எவ்வளவு காசாங்க அவர் சொல்ல, ஆனா லைவ் மின்ட்ல ஒரு கணிப்புல தான் அது போட்டிருக்கான். ஆனா இதுதான் பிரச்சனையே. If it is budgeted, there is absolutely no problem. ஆனா இந்த செலவினங்கள் கூட தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப காசு இல்லாத ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கு. ஸ்டேட் ஸ்கீம்ஸ் பாருங்க, இப்ப வந்து 100% கிராண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இப்ப வந்து 60-40 மாத்தி இருக்கான். அடுத்ததாக அது 50-50 மாறப்போகுதுன்றது நம்ம செக்ரட்டரிஸே இங்க ஐயத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இருக்கிற அந்த கிராண்ட் கூட வராதோ என்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல. தொடர்ந்து பேசலாம். மனு, இது வந்து குறிப்பா வந்து இது வந்து மோடியோட ஒரு 110 அறிக்கை மாதிரி இருக்குன்ற கருத்தை அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதை நான் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி முதல்ல வந்து இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கூட்டத்தை காமிச்சிங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு வங்கிக்கு வெளியில இருந்த கூட்டத்தை காமிச்சிங்க. ரெண்டுமே ஒரு மாதிரி ஒப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வெளியில போயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம இங்க வந்து நாளைக்கு இதை பத்தி நிறைய பொருளாதார வல்லுநர்கள்லாம் நிறைய கருத்து சொல்ல போறாங்க. ஆனா நம்ம இங்க வந்து குறிப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் நடைமுறை சிக்கல் என்னன்னு பார்த்துட்டு இருக்க போது முதல்ல வந்து எனக்கு ஒரு கேள்வி. இது வந்து 8 மணிக்கு தான் பிரதமர் வந்து அறிவிக்கிறாரு. இதே கொஞ்சம் காலையில பண்ணியிருந்தா, ஒரு 9 மணி 10 மணி காலையில் பண்ணியிருந்தா, அந்த காலை போக்கில் வந்து கொஞ்சம் ஒரு மக்கள் வந்து
புரிஞ்சிருப்பாங்க, மேபி வங்கிகளுக்கு போயிருக்கலாம், இல்ல இன்னும் ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கலாமோன்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா நைட் டைம்ல வந்து ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக பிரச்சனைகள் வந்து அது எப்படி தீர்ப்பதுன்றது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். ரெண்டாவது வந்து இப்ப குறிப்பா வந்து இவர் செயலாளர் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, இந்த அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் வங்கிகள் போய் நம்ம பணம் செலுத்தும் போது பேன் கார்டோட போகணும்னு சொன்னாங்க. இப்ப திருப்பி அங்கேயும் ஒரு சிக்கல், எத்தனை பேர் கிட்ட பேன் கார்டு இருக்குன்றது. இப்ப மூணாவது வந்து ஐடென்டி கார்டுங்கிறது ஐடி கார்டு. ஓகே சார், ஐடி கார்டு அப்படின்னா எந்த ஐடி கார்டுன்ற கேள்விகள் வருது. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஆதார் கார்டு உள்ளிட்ட பல இது சொல்றாங்க. இப்போ இருக்கோ டிராவல் இருக்கு. மூன்றாவது வந்து இப்போ ஆதாரா இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அடுத்து 2 நாட்களுக்கு அப்புறம் வங்கிக்கு போறவங்க வந்து நிறைய பேர் ஒரே நேரத்துல போவாங்க. சோ அது வங்கிகள் வந்து எப்படி அதிக அளவு நேரங்கள் திறந்திருப்பாங்களா, இல்ல அது எப்படி துரிதப்படுத்துவார்கள், அது மக்களுக்கு வந்து அந்த மாதிரி போற ஒரு நேரத்துல வந்து கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம 2 நாள் இப்ப வந்து பிரதமர் சொல்லிட்டாரு, இதுதான் இனிமே சட்டம், இது வந்து பட்ஜெட்டடா இல்லையான்றது அப்பாற்பட்ட வந்து நான் இப்ப இதுதான் நடைமுறைக்கு வரப்போகுது. இதுல வந்து என்ன மாதிரியா நடைமுறைப்படுத்துவாங்க, மக்களுக்கு வந்து அதிகமா சிக்கல்கள் உண்டாக்காமன்றதுதான் எங்களோட கருத்து. ரொம்ப சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. என்னன்னா இந்த பேரலல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதுல பெரிய சிக்கல் இருக்கு நமக்கு. நடைமுறை இது வந்து ஒரு சென்சேஷனலிசம், பரபரப்பு, அதுல வந்து அரசாங்கங்கள் ரொம்ப எளிமையா ஈடுபடுறதை பார்க்கணும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது பேனிக் ஆகாம இருக்கணும். யார் பேனிக் ஆக மாட்டாங்க, யார் பதட்டம் அடையாம இருப்பாங்க அப்படின்னா, கையில கொஞ்சம் காசு இருக்கவங்க பதட்டம் இல்லாம இருப்பாங்க. நாளாந்த தேவை, நாளைக்கு பால் காசுக்கு, தயிர் காசுக்கு, மோர் காசுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா பதட்டம் அடையத்தான் செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட நிறைய பணம் வங்கியில நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க, ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாகணும்னா நாளைக்கு என்ன பண்ண முடியுங்கிற கேள்வியில அவங்கள வந்து நீங்க பதட்டம் ஆகாதீங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா பதட்டம் அடையத்தான் செய்வாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம போகும்போது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அதே உண்மையிலேயே அதுக்கான தீர்வுகளை கொண்டு போய் சேர்க்குமா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப கடைசியா சொல்ல விரும்புறது, இந்த மாதிரியான அறிவிப்புகள் வரும்பொழுது அப்ப என்ன மாதிரி வேணா அறிவிப்புகள் வரலாம், நீங்க எப்பவுமே தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்குள்ளார நம்மளை தள்ளுற மாதிரி இருக்கு. அப்படி நிர்பந்திக்க கூடாது. அதை வந்து நம்ம வேற மாதிரி நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. ஷானவாஸ், ரொம்ப சுருக்கமா, நேரம். அதாவது பெட்ரோல் பங்கில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்றார்கள், பெட்ரோல் பங்க் மூடப்பட்டு விட்டது. ஏடிஎம்மில் மாற்றிக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்றார்கள், ஏடிஎம் மூடப்பட்டு விட்டது. மிஞ்சி இருப்பது மருத்துவமனை மட்டும்தான். மருத்துவமனையில் போய் நாம் படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அப்படி ஒரு நெருக்கடிக்கு நம்மை ஆளாக்கி இருக்கிறார்கள். இங்கே வில்லன் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு கிடையாது. இங்கே வில்லனாக 500 ரூபாயும் 1000 ரூபாயும் சித்தரிக்கிற ஒரு முயற்சியில் மோடி அரசு இறங்கியிருக்கிறது. வில்லன் என்பது இவர்கள் பின்பற்றுகிற பொருளாதார கொள்கை. அந்த கொள்கை இன்றைக்கு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படாமல் இங்கே கருப்பு பணத்தையும் ஒழிக்க முடியாது, கள்ளப்பணத்தையும் ஒழிக்க முடியாது, எதையும் ஒழிக்க முடியாது, எந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அமெரிக்க தேர்தலை பற்றி பேச வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. இது ரொம்ப இயல்பாக அமைந்த ஒன்றாக இருந்தாலும் இது இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. அமெரிக்கா காட்டுகிற பொருளாதார வழித்தடத்தில் இந்தியா பயணிக்கிறது, உலக வங்கி போட்டுக் கொடுக்கிற வழித்தடத்தில் இந்தியா பயணிக்கிறது. அந்த பயணம் தொடர்கிற வரை இந்த நெருக்கடியை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். திரு கனகராஜ், அதாவது இப்போ சார் ஒரு முக்கியமான பிரச்சனை சொன்னார், பட்ஜெட்டுக்கு வெளியே அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு. சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் 13 மாநிலங்களில் வறட்சி இருக்கிறது. இந்த 13 மாநிலங்களில் வாழ்கிற மக்களுடைய ஒட்டுமொத்த தொகை இந்திய மக்கள் தொகையில் 54%. எனவே இந்த கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தை 150 நாளாக மாற்ற வேண்டும் என்று இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் சொன்னது. இந்திய அரசாங்கம் அதில் எதுவுமே பண்ணலை. அது பண்ணலைங்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வரை இருக்கிற 14,000 கோடி ரூபாய் கிராமப்புறத்தில் அன்றாடம் காட்சியாக 100 நாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு 14,000 கோடி ரூபாய், 1,400 கோடி ரூபாய் இங்கே பாக்கி இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு வெளியே அனௌன்ஸ் பண்ணால் அதனுடைய விளைவு இப்போ தமிழ்நாட்டில் அவர் கூட சொன்னார், தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி நிறையா திட்டங்கள் சும்மாவே இருக்கு, அது மாதிரி வரும் என்கிற பிரச்சனை அதுக்குள்ளே இருக்கு. அத்தியாவசியமான சேவைகளுக்கு அது நிறுத்தப்படும் என்கிற பிரச்சனையும் இருக்கு. திரு ராமசுப்ரமணியன், ரொம்ப சுருக்கமாக அவங்களுடைய இறுதி. சார், இப்போ நம்மளோட பட்ஜெட்டுங்கிறது 19 லட்சம் கோடி ரூபாய்கள். நண்பர் சொல்றது 11,900 கோடி. லெட் அஸ் டேக் இட் அஸ் 12,000 crore. So what? அதோட அனௌன்ஸ்மெண்ட் பத்தி அவர் பேசுறாரு. இல்ல இருங்க, அப்புறம் இன்னொரு முக்கியமான எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிளான் அண்ட் நான் பிளான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் கம்மிங் அண்டர் நான் பிளான். ஆகவே இல்ல நீங்க பட்ஜெட் அப்ப நீங்க அத பத்தி நீங்க பேசும்போது நான் குறிக்கிறது ஏன்னா நீங்க 11,900 கோடி அது நான் பிளான் சொல்லாதீங்க. இல்ல திஸ் இஸ் சார், இட் இஸ் a minuscule amount சார், ரொம்ப ரொம்ப இத்துணூண்டு அமௌண்ட். அண்ட்
செகண்ட் பாயிண்ட், நான் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வருஷம் டெபிசிட் இருக்க போகின்றதா பிளஸ் இருக்க போகின்ற ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளி மே ஹேவ் டெபிசிட்ங்கிறது இல்லாம பிளஸ்ஸா கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பட்ஜெட்ல. ஆகவே இல்ல அதனால சார் அடிப்படையாக நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய பொருளாதாரத்துக்கு இந்த மாதிரி சில சீர்திருத்தங்கள்லாம் அவசியம். இதெல்லாம் பண்ணலன்னு வச்சுங்க, நாம மட்டுமே பேசிட்டே இருப்போம், எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஆன் த அதர் ஹேண்ட் இப்ப ஏதாவது ப்ரொடக்டிவா பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணாதான் முடியும். இது வந்து ஒரு சர்ஜிக்கல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இட் இஸ் கோயிங் டு பீ வெரி பாசிட்டிவ். நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஜெய்சங்கர் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆட்கள் யாரும் வாய் திறக்கலையே. நான் சொல்றத கேளுங்க. நீங்க நான் சொல்றத கேட்க முடியாது. ஜெய்சங்கர் சொன்னத கேட்க கூடாதுன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம மற்ற செய்திகளுக்கு போக வேண்டியிருக்கு. நிச்சயமா இது வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய நல்ல பலன். சார் முன்னாடி இதே பாயிண்ட் தான் மிஸ்டர் பிரணாப் முகர்ஜி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார். அவர் வரவேற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர் முழுமையா வரவேற்றிருக்கிறார். அவரு இவர மாதிரி ஒரு இல்ல உங்க கருத்து கொள்கை உடையவர் தான் அவரே சொல்றாரு. உங்க கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்ல. உங்க கருத்து பதிவு பண்ணிட்டீங்க. அவர் காங்கிரஸ்காரருங்க. அவர் காங்கிரஸ்காரருங்க. அவரே நீங்க வந்து இடதுசாரியா கொடுக்குறீங்க. சிந்தனைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸ்காரரா இருந்தாலும் கூட அவரோட ஐடியாலஜி என்னன்னா காந்தியன் சோஷலிசம் சொல்லிருக்காங்க. நம்ம ஐடியா இல்ல கொள்கைகளை பத்தி எல்லாம் பேச நிறைய இருக்கு. தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. இன்னும் 2 நாள் இதுதான் பேச போறோம். ஏன்னா மக்கள் பிரச்சனைகளா இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். பொருளாதார சீர்திருத்தத்துக்கு இது முக்கியமான ஒரு அடிக்கோல். இதை தவிர்க்க முடியாது. இது மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வரும் என்று ராமசுப்ரமணியன் சொல்கிறார். பிரதமர் மோடியும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. சிரமத்துக்கு வருந்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நாளைக்கு திருமணம் வைத்துக் கொண்டு சுபமுகூர்த்த நாள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிற சாமானியர்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதில் அரசாங்கத்தினுடைய பங்கு என்பது மிக அவசியம். அந்த சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முழுமையாக எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த சாமானியர்களுடைய பிரச்சனைகளை புதிய தலைமுறை தொடர்ந்து இன்று இரவு முழுவதும் பதிவு செய்ய காத்திருக்கிறது. இத்துடன் இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு